Hi guys, welcome to Mupari Training Academy. So guys, எல்லாருமே கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் சார் புக் எப்ப சார் ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர் ஆவது தான் உங்க கனவு அப்படின்னா கண்டிப்பா படிச்சு தான் ஆகணும். ஏன்னா நம்ம ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணா மட்டும் தான் நம்மளால அடுத்த லெவல் மூவ் ஆனே ஆக முடியும். சோ அந்த ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு உனக்கு ஷார்ட்டா ரிவைஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே தகுந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் தான் நாங்க ரிலீஸ் பண்ணிருக்கோம். சோ புக்ஸை பத்தினா ஆல்ரெடி நான் ஒரு இமேஜ் போட்டு உங்களுக்கு எல்லாத்தையுமே டீடைலா சொல்லியிருப்பேன். சோ பார்ட் 4 பாக புத்தகங்கள் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தோம். சோ புக்கை ரிலீஸ் பண்றதுக்கான அந்த வீடியோ தான். சோ புக்கை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நாங்க லிங்க் வச்சிருக்கோம். சோ அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. சோ எல்லாமே பியூரா நியூ எடிஷன். சோ எல்லாத்துலயுமே வந்து என்ன பண்ணிருப்போம் பாத்தீங்கன்னா பழைய எடிஷன்ல இருந்து இது கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும். உங்களுக்கு கண்டென்ட் வைஸ் பாத்தீங்கன்னா மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு உடனே கேட்பீங்க. ஆமா நீங்க கேட்பீங்க கண்டிப்பா. சோ நான் ஆல்ரெடி பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வீடியோல 2 தடவை மெட்டீரியல் ஷோ பண்ணிருக்கேன். சோ அதை போய் பாருங்க. எடுத்த உடனே நீ படிச்சதை டக்கு ரிவிஷன் பண்ற மாதிரி தான் உங்களுக்கு மெட்டீரியல் ஃப்ரேம் பண்ணிருப்போம். ஒரு டாபிக்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது 6th ல இருந்து 12th வரையுமே நாங்க வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டோ 11th and 12th கூட இந்த செட்ல என்ன பண்ணிருப்போம்னா கம்பைன் பண்ணிருப்போம். சோ அதுல எங்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கோ எல்லாத்தையுமே சேர்த்து தான் கொடுத்திருக்கோம். சோ புக் வாங்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நாங்க லிங்க் கொடுத்திருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. லிங்கை கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்த உடனே இந்த பேஜ் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஓபன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ காம்போ புக்ஸ் சார் எனக்கு 4மே வேணும் சார் அப்படின்னா அந்த காம்போ புக்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல சார் எனக்கு தனித்தனியா நான் என்னன்னா செலக்ட் பண்ற மாதிரி தான் சார் எனக்கு புக் வேணும், இந்த புக் மட்டும் தான் சார் எனக்கு வேணும்னா செப்பரேட் புக்குக்கான லிங்க்குமே நாங்க வச்சிருக்கோம். ஓகேவா? சோ அத பத்திலாம் நான் சொல்றேன், ஸ்கிப் பண்ணாம வீடியோவை பாருங்க. சோ காம்போ புக்ஸ் வேணும்ன்றவங்க பை நவுன்னு கொடுத்ததுக்கு அப்புறமா பை நவுன்னு கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். நார்மலானதுங்க பேமெண்ட் தான் 2300. ஓகேவா? 2300 ரூபாய் சார். 2100 ரூபான்னு சொன்னீங்களேனா அது உங்களுக்கு தெரியுமா புக்கை வந்து நாங்க காஸ்ட சேர்க்கலாமா, அதனால இப்ப சேர்த்துட்டு இருக்கோம். சோ 2300. சோ உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கண்டென்ட் டு யூ நோ எல்லாமே சேர்ந்து தான் உங்களுக்கு வந்துரும். சோ 4 பாக புத்தகங்கள் படிச்சாலே போதும் உனக்கு ஓவரா ஒரு புக்கை ரிவிஷன் பண்ணதுக்கு மாதிரி கரெக்ட்டா கிடைச்சிடும். சோ உன்னுடைய நேம், மெயில் ஐடி, உன்னுடைய ஃபோன் நம்பர், டேட் ஆஃப் பர்த்னு கேட்கக்கூடிய பேசிக் டீடைல்ஸ் தான் கேட்கும். சோ நீ எல்லாமே நார்மலா வந்து எத்தனையோ ஆப் வந்து சைன் இன் பண்ணிருப்ப, லாகின் ஆகி. சோ அந்த லாகின் ஆகிற மாதிரியான பேசிக் டீடைல்ஸ் தான் இருக்கும். இதெல்லாம் கொடுத்து நீங்க வந்து பேசிக் டீடைல்ஸ் கேட்டிருக்கோம். எல்லாத்தையும் கொடுத்த உடனே பேமெண்ட் கேட்கும், கன்ஃபார்ம் பேமெண்ட் கொடுத்து ரேசர் பேல பே பண்ணிட்ட உடனே உனக்கு புக்கோட ஆர்டர் வந்து என்ன ஆயிடும்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து ரிசீவ் ஆயிடும். புக்கோட ஆர்டர் எங்களுக்கு ரிசீவ் ஆயிடும். உடனே உங்களுக்கு புக் வந்து 1 வீக், அதாவது வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் 7 டேஸ் எடுத்துக்கும் ரொம்ப லாங்னா. இல்லனா உங்களுக்கு 4 to 3 டேஸ்ல வந்து என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா டெலிவர் ஆயிடும் புக். சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இண்டிவிஜுவலா புக் வேணும் சார், எனக்கு 4 புக்லாம் வேணாம், என்கிட்ட ஆல்ரெடி ஒரு புக் இருக்கு சார். சோ பார்ட் 2ல நாங்க ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்கோம். எனக்கு இண்டிவிஜுவலா எதனா புக் வேணும்னா இங்க கொடுத்துருக்கோம் பாருங்க 6 புக்ஸ். அந்த 6 புக்ல வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 1ல மட்டுமே 3 புக் இருக்குமா. 4 புக்னு சொன்னீங்களே சார்னா பார்ட் 1ல மட்டுமே 3 புக் இருக்கும். தமிழ் தனியா, சயின்ஸ் தனியா, சோஷியல் தனியா. எப்ப எது வேணும்னாலும் டக்கு ரிவிஷன் பண்ணிக்கலாம். அழகா சின்ன புக் மாதிரி உங்க கையில கொடுத்துட்டு இருப்போம். சோ இதனுடைய பிரைசஸ்லாம் தனித்தனியா இங்க கொடுத்துட்டு இருப்பாங்க. எனக்கு இது மட்டும் வேணும் சார், எனக்கு சயின்ஸ் வேணும், and then வந்து பார்ட் 4க்கு டு யூ நோ புக் வேணும்னா இதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சொல்றது புரியுதாமா? கீழே செக் பாக்ஸ் இருக்கும். இந்த செக் பாக்ஸையும் இந்த செக் பாக்ஸையும் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா 2 புக் செலக்ட் ஆயிடும். தனித்தனியா பண்ணாதீங்க. ஒரு புக் வேணும்னா தனியா பண்ணிடலாம். எனக்கு 2 புக் வேணும்னா இதுக்கு ஒரு முறை தனித்தனியா பண்ணாதீங்க. இந்த 2 புக்கையும் செலக்ட் பண்ணிட்டு மீன்வைல் இங்க உங்களுக்கு அமௌண்ட் டிஸ்ப்ளே ஆயிடும். இப்போ இது வந்து 350யா, இது 230யா, சோ 500 580 ரூபீஸ் ஆகுது. சோ இந்த 2 புக்குமே சேர்த்தா 580 ரூபீஸ். அந்த 580 வந்து இங்க வந்துரும். சோ 580 பே பண்ணிட்டு நீ என்ன பண்ணிடலாம், வாங்கிடலாம். சோ எனக்கு தனியா அந்த புக் மட்டும் போதும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணிடலாம். சோ எல்லாத்துலயுமே பிரைசஸ் வந்து இண்டிவிஜுவலா அங்க வந்து டிஸ்ப்ளேலே இருக்கும். உனக்கு நீ குழம்பவே தேவையில்ல. சோ வந்து உனக்கு லிங்க் வச்சிருக்கோம். சோ அதே மாதிரி புக் மெட்டீரியல் எப்படி இருக்குன்றதுக்கான பிசிக்ஸ் வீடியோ லிங்கையும் கெமிஸ்ட்ரி வீடியோ லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன். சோ அதையுமே நீங்க வந்து ஒன்ஸ் ப்ளே பண்ணி பாருங்க. ப்ளே பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த புக் எப்படி இருக்குன்ற ஒரு ஓவரால் ரிவ்யூ கிடைச்சதுக்கு அப்புறம் நீ தாராளமா என்ன பண்ணலாம், பர்ச்சேஸ் பண்ணலாம். சோ விருப்பப்பட்டவர்கள் வாங்கி படிங்க, நல்லபடியா படிச்சு டெவலப் ஆகுங்க. ஏன்னா காவலனுக்கு தான் துறைக்கு நீ வேலைக்கு போயிட்டா உனக்கு லீவே கிடையாது. அப்ப காவல்துறைக்கு வேலைக்கு போனதுக்கு அப்புறமாவே லீவ் இல்லைன்னா படிக்கிறதுக்கு மட்டும் உனக்கு என்ன லீவா வேணும்? சோ லீவ்லாம் இல்ல, மே மாசம் வெக்கேஷன் எல்லாம் மறந்துட்டு அழகா படிங்க. கண்டிப்பா செலக்ட் ஆகணும் எல்லாருமே. சோ நல்லபடியா படிச்சு நல்லபடியா செலக்ட் ஆகிறதுக்கான வழியை பாருங்க. இப்போதுலேருந்தே உங்களுடைய ப்ரிப்பரேஷனை தொடங்குங்க. புக் வந்துருச்சு, படிக்க ஆரம்பிங்க. இணைந்திருங்க, தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துல. நன்றி, வணக்கம்.